கர்த்தர் இயேசு யெகோவாயீரே உங்கள் தேவைகளை சந்திப்பார். தேவன் ஆபிரகாமைச் சோதித்தார். எப்படியென்றால், ஆபிரகாமின் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். பின்னர் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனபோது கர்த்தர் தடுத்தார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியிட்டான். ஆபிரகாம் சொன்னபடியே தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொடுத்தார். இங்கு ஆபிரகாமின் தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த நேரத்தில் தேவன் ஆபிரகாமின் தேவையை சந்தித்தார். இதே போலவே நீங்களும் என்ன தேவையோடு இருந்தாலும் அதை விசுவாசத்தோடு இயேசுவிடம் சொல்லுங்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் இயேசு யெகோவாயீரே பார்த்துக்கொள்வார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் சாதிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். அவருடைய சரியான நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார்.